கன்னி ராசி. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் 2025 அதாவது நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். கேது விலகுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். கேது விலகிட்டாருன்னு சொன்னோம்னா, ஏன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்ப்போம். கேது வந்து எதிர்மறையா சுத்தும். கேது வந்து கன்னிய விட்டு அது அப்வர்ட்ஸ் சிம்மத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ கன்னிய வந்து சுத்தப்படுத்தி கிளியர் பண்ணுதுன்னு அர்த்தம். குழப்பம், வருத்தம், தயக்கம், இத செய்யலாமா? அத செய்யலாமா? இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? இங்க போலாமா? அங்க போலாமா? இந்த குழப்பத்திலருந்து ஒரு நிம்மதி. கேது. அடுத்து செகண்ட் ஹவுஸ பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கிளீனா இருக்கு. துலாம் வீடு. மீன்ஸ் கன்னிக்கு செகண்ட் ஹவுஸ். 3, 4, 5, 6 கன்னிக்கு 6வது வீடு எக்ஸாக்ட்டா யார் இருப்பார்ன்னா ராகு. ராகு 6ஆம் இடத்துல வர்றது வந்து அட்வான்டேஜ். 6ல் ராகு நின்றால், ஒரு அரசராகிற யோகத்த வந்து அந்த ராகு தரும். அப்ப ராகு வந்து 6ஆம் இடத்துல வந்துடுச்சுன்னா, இந்த பேட்டில் எதிரிகள் அழிக்கிறது, எதிரிகளை துர்நாசம் செய்றது, இதெல்லாம் ராகு அந்த கைவந்த கலைய கொடுக்கும். பட் அது சனி வீடு. இப்ப சனி வீட்ல ராகு அப்படின்னும்போது, அது வந்து பிரயாணம், போக்குவரத்து சம்மந்தப்பட்டது. சனி வந்து 7ல நிக்கிறதுனால, எதுக்கவே சனி இருக்காரு. ஒரு தடை மாரி குடுக்குறாரு. அவருடைய பார்வை என்னன்னா, ஒரு ஒரு தடை மாரி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் மோட்ல போற மாரி. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க ஒரு ஒரு கேட் இருக்கு. அத கடந்து போணும்னா, அந்த கேட் கீப்பர தாண்டி தான் போணும். அவர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும். அவர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அவர்ட்ட ஒரு பாஸ் வாங்கிக்கணும். அப்புறம் அந்த மாரி தான் சனி 7ல. ஸோ சனி 7லன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து நமக்கு எதிர்க்க என்ன இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு செய்யணும். அதான் கன்னிக்கு இந்த முறை வரக்கூடிய இந்த சனியின் பார்வை. அதுக்கு பேர் கண்டக சனி பார்வை. 8 சுத்தமா இருக்கு. 9 பரவால்ல. 10ல எப்படியும் உங்களுக்கு குரு வருவார். பதவி, இடம் மாற்றம், ஊர் மாற்றம்லாம் குரு குடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு பரவால்ல. ஓவராலா ஒரு 60% கன்னி ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஒண்ணும் ரொம்ப புவர் ஸ்கோர் சொல்ல முடியாது. கன்னி ராசியில வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 ஹஸ்தம் 4 பாதங்களும் முழுசா அங்க தான் இருக்கும். சித்திரையில வந்து 1 அண்ட் 2 கன்னியில வரக்கூடிய சித்திரை. கன்னி சித்திரை. துலாம்ல வர சித்திரை 2 இருக்கு. இது கன்னி சித்திரை. ஸோ சூரிய, சந்திர, அங்காரக செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பீங்க. கன்னி ராசியா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ராகு தசைலாம் கடந்து குரு தசை, சனி தசைன்னு போகும். இதான் உங்க தசைகள்ல வரக்கூடிய வரிசைகளா இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு கால்குலேஷன பார்த்தோம்னா, கன்னி பெருசா பயப்படணும், பெருசா யோசிக்கணுன்ற மாரி இல்ல. தடைகளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த முழுமையா நம்பி செய்யணும். ஒரு விஷயத்த முழுமையான ஈடுபாடோட பண்ணணும். அப்படிலாம் இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த 7ல சனி வந்து ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், அதே மாரி ஹெல்த், காரிய தடைகள், ஒரு முயற்சிய வந்து பலமுறையா முயற்சி பண்ணா தான் நடக்குது, அப்படிங்கிற சில உணர்வுகள் இதெல்லாம் குடுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு.